நம்மள நிறைய பேர் டெய்லியும் ஸ்கூல் காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் போகிறப்ப ஷூ அப்படிங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக மாறிடுது. நம்ம அவுட்ஃபிட்டில் ஷூ அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாகவே மாறிடுச்சு. அந்த அளவுக்கு ஷூ அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸை இன்றைக்கி பிடிச்சிருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஷூவை நம்ம ப்ராப்பராக கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னோம்னா இதுலேருந்து பொலியூஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்மெல் நம்மளை நிறைய இடங்கள்ல முகம் சுளிக்க வைக்கும். அதே சமயம் நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தையும் அது ஏற்படுத்திடுது. ஸோ இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணி ஷூலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்மெல்லை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Hey guys, welcome to Gtrendz, India's shoes expert. நான் Gunasekar, the Footwear explorer. நம்ம இன்னைக்கு ஷூஸ்க்குள்ள ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த பேட் ஸ்மெல் ஆர் பேட் ஆர்டர் அப்படிங்கிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதை ஒன்று தான் நம்ம பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லெமன் இருக்குல்ல, சாப்பாட்டிலலாம் பிழியும், சில்லி சிக்கன் மேலாம் பிழிஞ்சிட்டோம்ல, அந்த லெமனை நம்ம யூஸ் பண்ணி இந்த ஷூக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமாங்க, உண்மையாக தான். இந்த லெமன் அப்படிங்கிற ஃப்ரூட்குள்ள சிட்ரஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. இது ஷூக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பாக்டீரியாஸை ரிமூவ் பண்ணிடுறதுனால இந்த ஸ்மெல்லை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவை இங்கே இல்லை அப்படின்னா ஷூக்குள்ள ஸ்மெல் அப்படிங்கிறது வராது. ஸோ இது ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஈவினிங் தூங்க போகிறீங்க, நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஷூக்குள்ள ஒரு ரெண்டு பீஸ் 3 பீஸ் லெமனை கட் பண்ணி அதுக்கு அந்த ஷூக்குள்ள வச்சிட்டீங்க அப்படின்னாவே மார்னிங் நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப அந்த ஷூக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய ஆர்டரை மேக்ஸிமம் அந்த லெமன் எலிமினேட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு கால் ரொம்ப வேர்க்கும். ஸோ இவங்களுக்கு மெயினாக அந்த ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபுட்டை கேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்மெல்லை ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பவுடர்ஸ் இருக்கும். நம்ம சாக்ஸ்குள்ளே போர் பண்ணிக்கிற மாதிரி பவுடர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பவுடர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்வெட் ஷூக்குள்ள ஸ்மெல் ப்ரொடியூஸ் பண்ணாத மாதிரி இந்த பவுடர்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்வெட்டுக்கான கண்ட்ரோலபிலிட்டி அது கொடுக்குது. ஸோ ஒரு சிலர் இதுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு பவுடர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், பேபி பவுடர்லாம் யூஸ் பண்ணால் போதும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஆர்டர் ரிமூவ் பண்ணுறதுக்காக வரக்கூடிய இந்த பர்டிகுலர் பவுடர்ஸை மட்டும்தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாக்டர்கிட்டயோ ஒரு மெடிக்கல்லையோ கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பரான பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இந்த விஷயத்தில் இருக்கும். மூணாவது ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி ஃபுட் ஃப்ரெஷ்னர் நிறையா சேல்ஸ்க்கு வந்துருச்சுங்க. நிறையா பிராண்ட் இந்த ஃபுட் ஃப்ரெஷ்னர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபுட் ஃப்ரெஷ்னர் ஒரு ஸ்ப்ரே ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இது பர்ஃப்யூம் கிடையாது. ஒரு சிலர் கால்லையோ இல்லை ஷூக்குள்ளேயோ பர்ஃப்யூம் அடிச்சா ஸ்மெல் வராமல் இருக்குன்னு சொல்லி நினைப்போம். அது கம்ப்ளீட்டாக ஒரு தப்பான விஷயம். ஸோ இதுக்கு ஃபுட் ஃப்ரெஷ்னர் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா, ஸோ இதோட ரீசன் என்னென்னா, உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் சென்ட் ஸ்மெல் அது ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் இருக்கக்கூடிய அந்த பேட் ஆர்டர் அப்படிங்கிறது அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கக்கூடிய நேச்சர் இந்த ஃபுட் ஃப்ரெஷ்னர்ஸ்க்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெட்டர் ரிசல்ட்டை நம்ம இது வரைக்கும் பார்த்த ட்ரிக்ஸ்லேயே இந்த மூணாவது ட்ரிக் ஃபுட் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணுறது ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்கள் ஷூ உங்களுக்கு அதிகமாக ஸ்வெட் ஆனாலும் சரி, ஸ்வெட் ஆகாட்டியும் சரி, ஒரு ப்ராப்பராக ஷூ ஸ்மெல் அடிக்காமல் எனக்கு என்றைக்குமே அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃப்ரெஷ்னர் நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பர்டிகுலர் ஃபுட் ஃப்ரெஷ்னரை பற்றி நம்ம ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஐ கார்ட்லையும் கொடுத்துருக்கேன். ரெண்டும் செக் பண்ணி பாருங்கள். இதை நம்ம எல்லா விதமான ஷூக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ கைஸ், இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு சில டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஷூ ஆர் ஸ்லிப்பர் எது செலக்ட் பண்ணுறப்பையும் ஒரு ப்ராப்பர் பிராண்டில் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரீசன்னாலேயே அதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்மெல் ஓரளவுக்கு கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எதுக்காக ஷூ செலக்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ப்ராப்பர் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் ஈஸியாக தப்பிச்சிடவும் முடியும். அடுத்த முக்கியமான டிப் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஷூ வேர் பண்ணுறப்ப சாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நிறைய பேர் நம்ம சாக்ஸை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை ஒரு கம்மி ரேட்டில் 20 ரூபா 25 ரூபாய்க்குலாம் நைலான் சாக்ஸஸ் கிடைக்கும். அந்த சாக்ஸை வேர் பண்ணி ஷூ வேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு பேட் பிஹேவியர். இந்த மாதிரி நம்ம ஷூ ஒரு மட்டமான குவாலிட்டியில் சாக்ஸ் வேர் பண்ணி ஷூ வேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம கால் அதிகமாக ஹீட் ஆகும், அதிகமாக ஸ்வெட் ஆகும். லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறப்ப கால்லையும் ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள்லேயே காலில் பேட் ஸ்மெல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒரு நல்ல காட்டன் சாக்ஸை ஒரு சரியான பிராண்ட்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பியூர் காட்டன் தானா இதுன்னு சொல்லி செக் பண்ணி அவங்கள்ட்ட பியூர் காட்டன் சாக்ஸை வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நம்ம சேனல் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு தேடி கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.